சபாநாயகர் அறையில வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்திருக்காங்க. குறிப்பா அக்னி கிருஷ்ணமூர்த்தி, அதே போல ஓஎஸ் மணியன், தளவாய் சுந்தரம், அப்புறம் வெண்பதுரை எம்பி, 4 பேர் தான் வந்திருக்காங்க. சபாநாயகர் அறைக்காக வந்து காத்திருக்காங்க. குறிப்பா நேற்றுல இருந்தே ஒரே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு புறம் எஸ் பி வேலுமணி அணியை சேர்ந்தவர்கள் தாவேகால் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகால் சேர்ந்துள்ளார்கள். இந்த சூழல்ல இவர்கள் இருவருமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு ஒரு புறம் பேசப்பட்டு வந்த இந்த சூழல்ல இவர்கள் வந்த நோக்கம் என்ன என்பது பின்னாடி தெரிய வரும். ஏன்னா இவர்கள் வந்து அந்த மற்ற எஸ் பி வேலுமணி அணியை சேர்ந்தவர்கள் மறுபடியும் இவங்களோட சேருவதாக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழல்ல இவர் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து வரலாம். அதே போல நேற்று 5 பேர் அவர்களுடைய ஆதரவு தெரிவித்து தேவி சண்முகன் வந்த 5 பேர் வந்து 5 பேர் வந்திருந்த சபாநாயகர் சந்தித்தாங்க. அந்த சூழலில் அவங்க நடவடிக்கை எடுப்பது என்ன, அதாவது இவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததாக இவர்கள் சொல்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. இந்த சூழல ஏன்னா இன்றும் கூட பாதி ஒரு சிலர் வந்து இங்க இங்க ராஜினாமா செய்வதற்கு வருவதாக இசைக்கிசையா மட்டும் ஒரு சிலர் வந்து இங்க வருவதாக தகவல் வெளியான சூழல்ல இதற்கு முன்பாக இவர்கள் வந்துள்ளார்கள். இவர் வந்த பிறகு சபாநாயகர் சந்தித்து செய்தியாளர் சந்திக்கும் போதுதான் எதற்காக இவர்கள் வந்திருக்காங்க என்பது தெரிய வரும். என்றால் இருவருமே அதாவது தாவேக்காவிலிருந்து விலகி சென்றவர்கள், அதாவது தாவேக்காவில் சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவர்கள் சரியான முறையில் எங்களுக்கு அங்கீகரிக்கவில்லை என்ற காரணத்தால் தான் நாங்கள் தாவேக்காவில் சேர்ந்தோம் என்று ஒரு சொல்லிக் கொண்டிருக்கிற சூழல்ல மற்ற அதிகமான எம்எல்ஏக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நேரத்தில் தான் இப்போ இவங்க வந்திருக்காங்க. தொடர்ந்து இவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் போது தான் என்ன காரணம் என்று முழுமையாக தெரிய வரும்.